நான் அள்ளி அள்ளி வீசுறேன் லோல் பட்டுக்க நானே எதுவுமே கட்டடி கம்முனு நானே சம்பளம் வராத நான் லோல் பட்டு போய்க்கிறேன் நான் பட்டா மூச்சிடா பட்டா
கேட்கவில்லை. மகனே மகளே, அப்பா பிள்ளையுடைய சந்தோஷம் தான் பெற்றோருடைய சந்தோஷம். உங்களுடைய சந்தோஷப்பட்டு விட்டால் தாய் தந்தையுடைய கடமை. இருப்பினும் ஆமா எல்லாரும் தந்தைகளே பட்டப்படி முடித்து பட்டங்களை பெற்று வந்திருக்கலாம். எந்த ஒரு குறையடியாப்பா அனைத்து பாடங்களையும் நான் தான் முதல் மாணவன். நான் தான் அதுக்கு நான் தான். ஐயோ போய் சொல்றமா போய் சொல்றமா இல்ல போய் சொல்றேன் இல்ல போய் சொல்றேன் இல்ல போய் சொல்றேன். சின்ன சிறுவாயில வீட்டுல இருக்கும்போது அரண்மனையில விட்டா குடும்பம் நடத்துவாங்க. எல்லாரும் சேர்ந்து சண்டைங்க விளையாட்டு பருவம் இன்னும் உங்களை விட்டு போகவே இல்லை. அப்பா அது போனால் போகட்டும். சரி, நீங்கள் நல்ல முறையில் உயர்ந்த படிப்பு தான் படிச்சு. இருப்பினும் அப்பா எனக்கு ஒரு ஆசை. என்னமா ஆசை? அண்ணனுக்கு முதல் மதிப்பெண்ணு நான் தான் எடுத்தேன். அதனால அண்ணனுக்கு நீ திருமணம் செய்து வைங்க. இல்லம்மா, ஏன் நீ சொல்றதுதான் தப்பு. எப்படி கண்ணி இருக்க காலை மனம் வேறக்கூடாது. சபா சரியா சொன்னீங்க. உனக்கு தான் உனக்கு திருமணம் நடந்து முடிந்து விட்டது. ஐயோ அப்பா சொல்றீங்க? எனக்கு திருமணம் நடந்து விட்டதா? நிச்சயமா. எப்பொழுது எப்படி நடந்ததுப்பா? எப்படி நடந்தது? என்னப்பா அது? என்னுடைய ஒரே ஒரு தங்கை அமராவதி நாட்டில் கொடுத்து என் தங்கையை அமராவதி நாட்டில் கொடுத்து அமராவதி மன்னனோ என்னுடைய தங்கையும் சில நாள் வாழ்ந்து வந்தது. ஒரு மகன் ஒரு மகள். அவருடைய மகனுடைய பெயரோ சாந்தி என்று பெயர் சூட்டினார். அமரன் மகனுடைய பெயர். ஆனால் இரு குழந்தைகளை கொண்டு வந்தால் நமது நாடு விஜயபுரி நாட்டு. உன்னுடைய தாய் இருக்கும் போதே மூவரமாகவே ஒரு மனதாகவே உனக்கும் என் தங்கையின் மகள் சாந்திக்கும் பாலிய திருமணம் செய்து முடித்தோம். திருமணமா? சிறுவயதிலே திருமணம் செய்து முடித்தோம். ஆனால் என்னுடைய தங்கை அண்ணா வளர்த்து ஆளாக்கி உன்னுடைய மருமகளை கொண்டு வருகிறேன் என்று எடுத்து சென்றாலே போனவன் என்னுடைய தங்கை திரும்பவே இல்லையடா மகனே. அவருடைய நாடே அழிந்து விட்டாய். என் தங்கை
கணவர் உன்னுடைய மனைவி சாந்தி உயிரோடு இருக்கின்றதா இல்லையா என்று தெரியவில்லை. அப்படி என்றால் என் மனைவி சாந்தி உயிரோடு இருக்கின்றாளா இல்லையா என்று உங்களுக்கு தெரியாதா? தெரியலப்பா, தெரியல. அங்கு என்னதான் நடந்தது, ஏது நடந்தது, அவர்கள் அப்பா, அப்படி என்றால் இனிமேல் ஒரு நிமிடம் கூட நான் இங்கு இருக்க போவது கிடையாது. இப்பொழுது செல்கின்றேன். என் மனைவி எங்க இருக்கிறார் என்று தேடி கண்டுபிடித்து வருகின்றேன். அப்பா, அமராபுரி நாடு செல்லுகின்றாயா? ஆமா. உன் மனைவி சாந்தி கண்டுபிடிக்கின்றாயா? கண்டுபிடித்தாகனே. இதைதான் நான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். என் மருமகளோடு உன்னுடைய மனைவி சாந்தியோடு வர வேண்டும். அப்போதுதான் என்னுடைய மனம் சந்தோஷப்படும். மகனே, நீ தனிமையில் புறப்பட வேண்டியது. இதோ பார், நமது காவல் இங்கு போக்குவரத்து இருந்தால் உன்னோடு அழைத்து வழி தெரியும். சரி, ஆகட்டும். நான் சென்று வருகின்றேன். நான் இல்லை என்று கவலை கொடுக்க வேண்டாம். எப்படியாவது என் மனைவி சாந்தியை நான் கண்டுபிடித்து வருவேன். ஆனால் நான் வரும் வரைக்கும் தந்தையை ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். தம்பி, நான் பார்த்துக்கிறேன். தங்கச்சி, மலமலை சென்று ஆடி பாடி மகிழ்ந்து திருமணம் செய்ய. ஆமா, சரி. டேய், மகளை கொண்டு போய் ஜாக்கிரதையாக அழைத்து வர. சென்று வரீங்களா? சரி அப்பா.